نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رضيت بالله ربًا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹு ஜல்லஷானு தாலா ஒருவனுக்கே உரித்தாகுக. ஸலவாத்தும் சலாமும் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான ரஹ்மத்துல்லில் ஆலமீன் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரினுடைய குடும்பத்தார்கள் கிளையார்கள் அவர்களுடைய வாழ்க்கை நெறியை அடியொற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் ஷுஹதாக்கள் ஃபுகஹாக்கள் முஜாஹிதீன்கள் ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள் நல்லோர்களாகிய நம்முடைய முன்னோர்கள், குறிப்பாக அல்லாஹுவினுடைய ஆணைக்கிணங்க அவனை மட்டும் வணங்கி வழிபடுவதற்காக இறை தூதர் காண்பித்து தந்த வழிகாட்டுதல் படி ஹுதுபா என்னும் பிரசங்கம் துவங்குவதற்கு முன்பாகவே பள்ளிவாசலுக்குள் வந்து காணிக்கை தொழுகை 2 ரக்காத்தை தொழுதுவிட்டு ஹுதுபா என்னும் பிரசங்கத்தை எதிர்பார்த்து செவிதாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிலவட்டுமாக.
நம்மை படைத்து இரட்சித்து பரிபாலித்து கண்காணித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹுவை அஞ்சி வாடும்படி முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். ஊசிக்கும் வ ஈயாய அவ்வலம் பி தக்வல்லாஹ். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, இளைஞர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் மனிதன் இன்னும் மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் எந்த மிருகத்தனமும் கலக்காமல் மனிதன் இன்னும் மனிதனாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் அவனோடு பின்னி பிணைந்திருக்கின்ற குடும்ப உறவுகள். மனிதன் குடும்பத்திற்காக வேண்டி வாழ்கிறான். மனிதன் குடும்பத்திற்காக வேண்டி உழைக்கிறான். குடும்பத்திற்காக வேண்டி பல இன்னல்களை சகித்து கொள்கிறான். குடும்ப நலனுக்காக வேண்டி பல தியாகங்களை செய்கிறான். இந்த உழைக்கிறான் செய்கிறான் என்று ஆண்பாலிலே சொல்லப்படுவதினால் பெண்களுக்கு ஏதும் பங்கு இல்லை என்று நினைத்து விடக்கூடாது. பெண்கள் இல்லாத ஒரு குடும்பமும் பெண்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை நினைத்து பார்ப்பதற்கே சிரமமாக இருக்கும். மொத்தத்தில் மனிதனை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி கொண்டு போய் சேர்ப்பது குடும்ப வாழ்க்கைதான் என்பதை எல்லோரும் உணர்ந்திருக்கிறோம். அதற்காக வேண்டித்தான் இந்த உலகத்திலே வாழ்கிறோம். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய நகர்வு ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி உழைப்பதை வைத்துத்தான் உலகமும் இயங்குகிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இஸ்லாமிய மார்க்கம் குடும்ப அமைப்பை வலியுறுத்தி சொல்லுகின்ற மார்க்கம். இஸ்லாத்தை தவிர மற்ற மதங்களில் எடுத்துக்கிட்டா ஒரு மனிதன் குடும்பத்தை துண்டித்து வாழ்வது, குறிப்பாக இல்லறத்தை துண்டித்து வாழ்வது, இதுதான் ஒரு மற்ற மதத்தினுடைய ஆன்மீகமாக கருதப்பட்ட அந்த காலத்தில் இஸ்லாம் ஒன்றுதான் இந்த உலகத்திலே குடும்பத்தினுடைய மாண்பை தெளிவாக சொன்னது. ஒரு மனிதன் இல்லற வாழ்க்கையை துண்டித்து வாழ்ந்தால், இல்லற வாழ்க்கையோடு இணையாமல் குடும்பத்தினரோடு இணையாமல் ஒரு மனிதன் வாழ்வதை தான் மற்ற மதங்கள் ஆன்மீகம் என்று கூறிய அந்த நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கம் ஒன்றுதான் இந்த உலகத்திற்கு ஒரு குடும்ப உறவை பற்றி ஒரு உண்மையை புரிய வைத்தது. இஸ்லாத்தில் மட்டும்தான் குடும்ப உறவுகள் ஈமானோடு பின்னி பிணையப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை இரண்டு கட்டமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று வரலாறை கிபு கிமி என்று பிரிக்கப்படுவதைப் போல, கிபி கிமு என்று பிரிக்கப்படுவதைப் போல மனிதனுடைய வாழ்க்கையை இரண்டு கட்டமாக மார்க்கம் பிரிக்கும். முதல் கட்டம் பிஃபோர் மேரேஜ், கல்யாணத்திற்கு முன்பாக அவனுடைய நிலை. அடுத்து ஆஃப்டர் மேரேஜ், கல்யாணத்துக்கு பிறகு அவனுடைய நிலை. தனிப்பட்ட முறையிலே நிறைய கசப்புகள் வாழ்க்கையிலே இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு மார்க்கம் இந்த இல்லறத்தினுடைய மாண்பை, இந்த குடும்பத்தினுடைய மாண்பை இந்த உலகத்திற்கு இப்படி சொல்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதன் திருமணம் முடித்தால், திருமணம் முடிக்காத வரைக்கும் அவனுடைய ஈமான் 50ல் தான் இருக்கு. மனிதனுடைய ஈமானை 50-50ஆக பிரித்தால், நம்முடைய இஸ்லாமியர்களுடைய இறை நம்பிக்கையை 50-50ஆக பிரித்தால், திருமணம் முடிக்காதவனுடைய ஈமான் பரிபூரணம் அடைவதில்லை. அவன் 50 ஈமானில் தான் இருக்கிறான்.
மீதமுள்ள 50% திருமணத்தின் மூலமாக நிறைவு பெறுகிறது என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். குடும்பத்தினுடைய முக்கியத்துவத்தை இஸ்லாம் எந்த அளவுக்கு உணர்த்துகிறது என்று சொன்னால், இந்த துறவரம் மேற்கொள்வது, சந்நியாசம் மேற்கொள்வது, திருமண உறவை துண்டித்து வாழ்வது, இவைகளெல்லாம் மார்க்கம் வன்மையாக கண்டிக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், திருமண உறவை, குடும்பத்தினுடைய துவக்கமாக இருக்கின்ற இந்த திருமண உறவை இஸ்லாம் ஒரு கட்டளையாக இந்த உலகத்திற்கு மக்களுக்கு சொல்லுகிறது. திருமணம் முடிங்க, இல்லறத்திலே ஈடுபடுங்கள், குடும்ப வாழ்க்கையோடு உங்களை இணைத்து கொள்ளுங்கள் என்று சாய்ஸாக இஸ்லாம் சொல்லலை. நீங்கள் திருமணம் முடியுங்கள் என்று மார்க்கம் வலியுறுத்தி சொல்லுகிற இந்த செயலை வைத்து இஸ்லாம் குடும்பத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். குர்ஆனிலே இந்த உலக மக்களுக்கு ஒரு அறைகூவல் விடுகிறது. குர்ஆனினுடைய கட்டளையை 2 வகையாக பிரித்து பார்க்கலாம். குர்ஆனோடு தொடர்புடைய இருக்கக்கூடிய பெரியவர்கள், குறிப்பாக தாய்மார்கள் தெரிந்து வைத்திருப்பார்கள். குர்ஆனினுடைய கட்டளை 2 வகையாக இருக்கும். ஒன்று, ஒரு விஷயத்தை செய்யுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை இப்படியிட்டு சொல்லுவான். ஒட்டுமொத்தமாக எல்லா மனிதர்களையும் அழைத்து ஒரு கட்டளையை சொல்லுவான். அப்போ குர்ஆன் எந்த வார்த்தையை உபயோகப்படுத்தும் என்று சொன்னால், யா ஐயுஹன்னாஸ், மனிதர்களே என்று அழைக்கும். எங்கெல்லாம் குர்ஆனிலே மனிதர்கள் என்று அழைக்கிறதோ அங்கேயெல்லாம் உள்ளே அப்துல்லாஹும் வந்து விடுவார். உள்ளே யார் வருவா? எல்லா சமயத்தை சார்ந்தவர்களும் யா யுஹன்னாஸ் என்ற கட்டளைக்குள் வந்து விடுவார்கள். அப்துல்லாஹும் வந்து விடுவார், ஜோசப்பும் வந்து விடுவார், அண்ணாமலையும் வந்து விடுவார். இப்படி ஒட்டுமொத்தமாக எல்லா மக்களையும் ஒரே கட்டத்திற்குள் இஸ்லாம் அடக்கி குர்ஆன் சில போதனைகளை சொல்லும். அதில் இந்த உலகத்திற்கு ஒரு அற்புதமான ஒரே ஒரு வசனத்திலே, அல் குர்ஆனிலே இப்படி ஒரு போதனை இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ் கூறுவான், யா ஐயுஹன்னாஸ், மனிதர்களே மனிதர்களே. மனிதர்களே என்று சொன்னால் ஆதமுடைய மக்களுக்கு பிறந்தவர்கள் எல்லாம் மனிதர்கள்தான். நீ முஸ்லீமாக இருந்தால் அப்துல்லாவாக இருக்கிறாய், நீ கிறிஸ்டியனாக இருந்தால் ஜோசப்பாக இருக்கிறாய், நீ இந்துவாக இருந்தால் சுரேஷாகவோ அண்ணாமலையாகவோ இருக்கிறாய். ஆனால் நம்முடைய மூலமெல்லாம் என்ன, நம்முடைய ஆதி என்ன, நாம் எதிலிருந்து வந்தோம் என்ற ஒரு தத்துவத்தை, ஒரு சமத்துவத்தை ஒரே ஒரு வசனத்திலே அல் குர்ஆன் இடம்பெற செய்திருக்கிறது. யா ஐயுஹன்னாஸ், மனிதர்களே மனிதர்களே. இது குர்ஆனில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்டளையினுடைய ஒரு வார்த்தை உபயோகம். எங்கெல்லாம் யா யுஹன்னாஸ் வந்திருக்கோ அங்கே முஸ்லிம்களுக்கு மட்டும் அந்த செய்தி அல்ல, ஒட்டுமொத்த எல்லா மக்களுக்கும் அந்த செய்தி பொருந்தும். சில இடங்களிலே அல்லாஹ் இப்படி சொல்லுவான், யா ஐயுஹல்லதீன ஆமனு அப்படின்னு சொல்லுவான். இந்த கட்டளை யாருக்கு அப்படின்னா, தன்னை நம்பிக்கை கொண்டவர்கள், தன்னை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இந்த கட்டளையை அல்லாஹ், இந்த வார்த்தையை உபயோகித்து சில கட்டளைகளை அல்லாஹ் சொல்லுவான். அப்போ யா ஐயுஹன்னாஸ், மனிதர்களே மனிதர்களே என்று அழைத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு அறைகூவல். அல்லாஹ் சொல்லுவான், இன்னா ஹலக்னாக்கும் மின் ஸகரின் வ உன்ஸா. ஒட்டுமொத்தமாக எல்லா மனிதர்களும், அவர்கள் எந்த மதத்திலே வாழக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எந்த இனத்திலே பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எந்த நாட்டிலே பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, யா ஐயுஹன்னாஸ் என்ற ஒரு யூனிஃபார்மின் கீழ், எந்த ஒரு சீருடையின் கீழ் எல்லா மக்களையும் அல்லாஹ் ஒன்றாக இணைக்கிறது. சில சகோதரர்கள் கூட ஆச்சரியமாக கேட்பார்கள், இஸ்லாமியர்கள் மட்டும் ஏன் இவ்வளவு மனிதநேயத்தோடு வாழ்கிறார்கள்? தீவிரவாதி என்ற முத்திரை குத்தப்படுகிறது, திட்டமிட்டே சில செயல்கள் அரங்கேற்றப்படுகிறது.
இப்படி இருந்தும் இஸ்லாமியர்கள் மட்டும் ஏன் மனிதநேயத்தோடு வாழ்கிறார்கள்? எங்கு போனாலும், எங்கு பிரச்சனை ஏற்பட்டாலும், சுனாமியில் தொடங்கி கொரோனாவுடைய காலகட்டத்தில் தொடர்ந்து எங்கு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் தன்னார்வலர்களாக நிற்கக்கூடிய முதல் இடத்திலே இஸ்லாமியர்கள் இருக்கிறார்களே, அதற்கு என்ன காரணம் என்று சொன்ன பொழுது இந்த வசனம்தான் காரணம். எங்களை அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான் தெரியுமா? யா ஐயுஹன் நாஸ் என்று நம்மை பார்த்து அல்லாஹ் அழைக்கிறது. இதன் மூலமாக நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? அவன் மதத்தால் வேறுபட்டவனாக இருந்தாலும், அவன் இனத்தால் வேறுபட்டவனாக இருந்தாலும், அவன் ஜாதியால் வேறுபட்டவனாக இருந்தாலும், எல்லாம் ஒரு தாய் தந்தையின் மக்கள் என்பதை உணர்த்துகின்ற மார்க்கம், உணர்த்திய மார்க்கம். ஆகையால் இஸ்லாமியர்கள் மனிதநேயத்தோடு வாழ்கிறார்கள். எங்கள் மீது 1000 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டாலும், திட்டமிட்டே தீவிரவாதிகள் என்று பரப்பப்பட்டாலும், காஷ்மீருடைய தாக்குதல் தொடங்கி இஸ்லாமியர்கள்தான் தங்களுடைய மனிதநேயத்தை இந்த உலகத்திலே பதித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது கடந்த வரலாறு மட்டுமல்ல, நிகழ்கால வரலாறு மட்டுமல்ல, இனியும் இப்படித்தான் முஸ்லிம்கள் இருப்பார்கள். என்ன காரணம்னா, இஸ்லாம் வேற்றுமையை போதிக்கலை. நீ எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, அவன் என்னுடைய சகோதரன் என்ற உணர்வை குர்ஆன் நமக்குள் பாய்ச்சிய காரணத்தினால் இஸ்லாமியர்கள் மனிதநேயத்தோடு வாழ்கிறார்கள். இதுதான் சரியான பதில். அப்போ அல்லாஹ் யா ஐயுஹன் நாஸ், மனிதர்களே என்று அழைத்து இந்த குடும்ப உறவினுடைய துவக்கத்தை, இந்த ஃபேமிலி ஓரியன்டட் ரிலிஜன் என்ற இஸ்லாத்தை சொல்லுவோம் அல்லவா, இதனுடைய துவக்கத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னா ஹலக்னாகும் மின் ஸகரின் வ உன்ஸா, உங்கள் அனைவரையும் ஒரே ஒரு ஆண் பெண்ணிலிருந்து நாம் படைத்தோம். தெரிந்த வரலாறு தான். ஒரு ஆண் பெண்ணினுடைய துவக்கம் தான் இந்த உலகம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துவக்கம்தான் இந்த உலகம். நாம் உங்களை படைத்து நாம் என்ன செய்தோம்? வஜஅல்னாகும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு, உங்களை பரஸ்பர அறிமுகத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்வதற்காக உங்களை குலங்களாக, கோத்திரங்களாக, பல வகைராக்களாக நாம் ஆக்கினோம் என்று குர்ஆன் பேசுகிறது. குறிப்பாக இந்த ஊருக்கு தேவையான ஒரு செய்தி. இங்கே என்ன செய்யப்படுகிறது? குறிப்பாக முஸ்லீம் ஊர்களில் என்ன நடக்குது? ஒரு குறிப்பிட்ட வம்சத்தினுடைய பெயரை வைத்துக்கொண்டு ஒரு இனப்பெருமையை பேசிக்கொண்டு இன்னும் பல இடங்களிலே தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்களெல்லாம் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள். நீ எந்த குடும்பத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, நீ ஆதமனுடைய மகள் என்பதை நினைத்துக்கொள். நாங்கள் உயர்ந்த குடும்பம், வாயை விட்டு சொல்லாட்டி கூட பல முஸ்லீம் ஊர்களில் வெளியூரில் இருந்து வருபவர்களை இன்றைய காலகட்டத்தில் கூட ஒரு ஓரக்கண்ணோடு பார்க்கக்கூடிய மனோபாவம் இன்றைக்கு பல ஊர்களில் அந்த நோய் இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னா, நமக்குள் ஊறி இருக்கின்ற ஜாதி வெறி இஸ்லாத்தில் கிடையாது. இருந்தாலும் இந்த வம்சத்தினுடைய வெறி இன்றைக்கும் முஸ்லிம்கள்கிட்ட இருக்குது. குர்ஆன் இதையெல்லாம் உடைத்து எரிகிறது. வஜஅல்னாகும் ஷுஊபன் வ கபாயில், உங்களை நாம் பல கோத்திரங்களாக, பல வம்சங்களாக நாம் ஆக்கியிருப்பதற்கு காரணம் லிதஆரஃபு, நீங்கள் இதை வைத்துக்கொண்டு ஒரு ஐடென்டிஃபை என்று சொல்வதை போல ஒரு அடையாளம், மற்றவர்களை நீங்கள் அறிமுகத்துக்காக வேண்டி இந்த குடும்பங்களை, கோத்திரங்களை நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம். இந்த உலகத்தில் முதலில் ஏற்படுத்தப்பட்ட ரிலேஷன்ஷிப் உறவு முறை என்னன்னா, கணவன் உணவு மனைவி உறவு முறையை தான் இந்த உலகத்திலே முதலாக அல்லாஹ் ஏற்படுத்தினான். எவ்வளவு அழகாக குடும்பத்தை அல்லாஹ் அமைத்திருக்கிறான் பாருங்கள். பேரம் பேத்தி, இந்த மக உறவு இதெல்லாம் பிறகுதான். முதலில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒற்றை மனிதரை அல்லாஹ் படைத்து அவருக்கு மனைவி என்ற ஒரு குடும்ப ஒரு உறவை ஏற்படுத்தி அதன் மூலமாக பல்லிகி பெருகக்கூடிய சந்ததிகளை உருவாக்கி இந்த உலகத்திலே மக்கள் குடும்பத்தோடு தான் வாழ வேண்டும், குடும்பம் இல்லாமல் யாரும் வாழக்கூடாது என்று சொன்ன மார்க்கம் இந்த மார்க்கம். இப்போ இவ்வளோ நேரம் குடும்பத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி சில செய்திகளை நாம் தெரிந்து கொண்டோம். இப்போ உங்களிடத்திலும் என்னிடத்திலும் நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, என்றைக்காவது நீங்களும் சரி நானும் சரி
நம்முடைய குடும்ப உறவுகளை ஒரு அருள் என்று என்றைக்காவது நினைத்திருக்கிறோமா? ஒரு இளைஞன் ஒரு 1.5 லட்சம் ரூபா கொடுத்து ஒரு பைக் வாங்குறான். அது என்ன பேராக இருக்கட்டும், ஒரு பைக்கு வாங்கின உடனே ஆயத்து தன்னால் ஒட்டி வைக்கிறான், ஹாதா மின் ஃபதுலி ரப்பி. இஸ்லாமிய ஊர்களாக இருந்தால் இது நடக்கும். நீங்கள் பல கார்களில் பார்த்துருப்பீங்க. காஸ்ட்லியான காராக இருந்துச்சுன்னா பின்னாடி என்ன எழுதியிருப்பாங்க? ஹாதா மின் ஃபதுலி ரப்பி. எதற்கு அதை எழுதுகிறார்கள், எதற்கு அதை ஒட்டுகிறார்கள் என்ற கேள்வி அவங்களுக்கு பதில் தெரியாது. அப்படி தெரிந்தவர்கள் என்ன சொல்லுவார்கள்? இது என்னுடைய இறைவன் கொடுத்த அருட்கொடை அப்படின்னு பேசுவாங்க. உண்மையான அருட்கொடை இந்த உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற குடும்ப உறவுகள். இதை மறந்துவிடக்கூடாது. அவர்களை இழந்ததற்கு பிறகு நாம் பேசி புலம்பி என்ன அர்த்தம் இருக்கிறது? தந்தை இடத்துல மகன் பல மாசங்கள் பேசல, ஜனாசாவாயி படுக்க வைக்கப்பட்டிருக்கு, வந்து கதறி அழுகிறான் மகன். இது கற்பனை அல்ல, நம் சமூகத்திலே நடக்கக்கூடிய காட்சிகள். தந்தை, யாருக்காவது தந்தை உயிரோடு இருக்கிறாங்களா? இருக்கிற காலத்தில் அவங்களை ஒரு அருளாக நினைத்து அவர்களிடத்திலே நீங்கள் உறவு பாராட்டுங்கள். யாருக்காவது தாய் இருக்கிறார்களா? இருக்கிற காலத்திலே அவர்கள் ஒரு பொக்கிஷமாக நினைத்து குடும்ப உறவை தூக்கி தலையில் வைத்து கொண்டாடுங்கள். இருக்கும் போது எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டு சில இடங்களில் பார்ப்பதற்கு வருத்தமாக இருக்கிறது. 40வது நாள் ஃபாத்திஹா என்ற பெயரில் பல ஆயிரங்கள் செலவழித்து தாய்க்கும் தந்தைக்கும் விருந்து வைத்து அதில் குர்ஆன் எல்லாத்துக்கும் இலவசமாக கொடுத்து லட்சக்கணக்கில் செலவு செய்யக்கூடிய குடும்பம் எல்லாம் இருக்கிறது. என்றைக்காவது உன் தந்தை உயிரோடு இருக்கும் பொழுது, உன் தாய் உயிரோடு இருக்கும் பொழுது, உன் மனைவி உயிரோடு இருக்கும் பொழுது அவளுடைய அருமை உனக்கு பிரிந்திருக்கிறதா? குடும்ப உறவு அல்லாஹ் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரிய பொக்கிஷம் சகோதரர்களே. பாருங்கள், நேற்றைய நடந்த விபத்து. இதே இந்த நேரம் புறப்பட்டு சென்றது ஒரு விமானம். பல கனவுகளோடு சுமந்து சென்றவர்கள், மனைவியை தனியாக விட்டு சென்ற கணவன், பிள்ளைகளை விட்டு சென்று விட்ட பெற்றோர்கள். அந்த வலைத்தளங்களில் காட்சிகளை பார்க்கும் பொழுது கல்லஞ்சக்காரர் கூட அழுது விடுவார்கள். ஒரு ஐரோப்பியாவை சார்ந்த, அந்த வெளிநாட்டை சார்ந்த ஒருவன் பதிவிடுகிறான், மிஸ் யூ இந்தியா, குட் பை என்று பதிவிட்டு ஃப்ளைட்டிலே உற்சாகமாக பறந்தார்களே, என்ன ஆனது? 4 நிமிஷத்தில் அவர்களுடைய வாழ்க்கை, அவர்கள் மருகுமாகி போனார்கள். அவர்கள் மருகும் என்ற பட்டத்தை சுமக்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்போ குடும்ப உறவு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரிய அருள் என்பதை நினைத்து மறந்துவிடக்கூடாது. நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வீடை விட, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்ற காஸ்ட்லியான காரை விட, நாம் உபயோகப்படுத்துகின்ற இருசக்கர வாகனத்தை விட, இதிலெல்லாம் நீ ஹாதா மின் ஃபதுலி ரப்பின்னு எழுதி வைக்கிறதுலாம் பெருமை கிடையாது. உன் மனைவி இருக்கும் பொழுது அவளை நீ நேசி. உன் பிள்ளைகள் இருக்கும்போது அவர்களை நீங்கள் நேசியுங்கள். உங்கள் பெற்றோர்கள் இருக்கும்போது அவர்களை நேசியுங்கள். உன் உற்றார், உன் சகோதரன், உன் சகோதரி, இவர்களெல்லாம் ஹயாத்தாக இருக்கும் பொழுது நீங்கள் நேசியுங்கள். குடும்ப உறவை அல்லாஹ் நமக்கு அமைத்து கொடுத்த ஒரு அற்புதமான பந்தம். இதை நிஅமத் என்று நினைத்து கொண்டு குடும்பத்தினரோடு இணக்கமாக வாழ்வோம், இறை அருளை பெறுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் இஸ்லாமிய குடும்பமாக வாழ்கின்ற அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்தி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்சலீன் وعلى آله وأصحابه أجمعين. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, இளைஞர்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைய ஜும்மாவினுடைய முதல் பிரசங்கத்தில் குடும்ப உறவு அல்லாஹ் கொடுத்த ஒரு பேரருள் என்பதை மையமாக வைத்து நிகழ்காலத்தோடு தொடர்பு படுத்தி பல செய்திகளை நாம் பார்த்தோம். நிகழ்காலத்திலே
குடும்ப உறவை பேண தவறியவர்கள் வருங்காலத்திலே வருத்தப்படுவார்கள் என்பது அனுபவபூர்வமாக உணர்ந்த ஒரு செய்தி. எல்லாம் முடிந்து அவர்கள் இறந்து போனதற்கு பிறகு குடும்ப உறவை நினைத்து என் அண்ணன் கிட்ட நான் பேசாமல் போயிட்டேனே, அவரை இனிமேல் எப்படி நான் பார்த்து பேசுவேன் என்று ஜனாசாவை பார்த்து புலம்பி தள்ளுவதை விட, யார் யாருக்கெல்லாம் இப்போ குடும்ப உறவுகள் ஹயாத்தாக இருக்கிறார்களோ அவர்களை நீங்கள் உறவுகளை மேம்படுத்தி கொள்ளுங்கள். இஸ்லாம் எந்த அளவுக்கு குடும்ப விஷயத்தை வலியுறுத்தி சொல்கிறது என்று சொன்னால், நாளை கியாமத்து நாளில் குடும்ப உறவை பகைத்தவர்கள், அந்த குடும்ப உறவை பகைத்தவர்கள் அந்த குடும்ப உறவு உருவமாக மாறி இவனுக்கு எதிராக மன்றாடும். என்னை இவன் நாசமாக்கினான், என்னை துண்டித்து வாழ்ந்தான், நீ கொடுத்த அற்புதமான இந்த உறவை அவன் பெருசாக நினைக்காமல் இந்த உலகத்திலே வாழ்ந்தான், இவனை நீ உன் கஸ்டடியிலே வைத்துக்கொண்டு இவனை நீ பார்த்துக்கொள் என்பதை போல நாளை குடும்ப உறவு மன்றாடும் என்று மார்க்கம் கூறுகிறது. நிகழ்காலத்திலே நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய குடும்ப உறவுகளை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். சமீப காலமாக பல இடங்களிலே பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு கசப்பான செய்தி, பல குழந்தைகள் பெற்றெடுத்த பிறகும் கூட, ஒரு குறிப்பிட்ட அளவிலே குழந்தைகள் எல்லாம் வளர்ந்த பிறகும் கூட கணவனை பிரியக்கூடிய எத்தனையோ மனைவிமார்கள் நம் சமூகத்திலே அதிகரித்து விட்டார்கள். பல குழந்தைகள் பெற்றெடுத்த பிறகும் கூட மனைவிமார்களை தள்ளி வைக்கக்கூடிய எத்தனையோ கணவன்மார்கள் நம் சமூகத்திலே அதிகமாகிவிட்டார்கள். நமக்கெல்லாம் இந்த குடும்ப உறவை அல்லாஹ் ரஹமத்தாக வைத்திருக்கிறான். நேற்று நடந்த அந்த காட்சியை கொஞ்சம் கண் முன்னால் யோசித்து பாருங்கள். இதே இந்த நேரத்திலே புறப்பட்ட அந்த விமானத்திலே பல கற்பனைகளோடு சென்றவர்கள், குடும்பத்திற்காக வேண்டி உடைக்க சென்றவர்கள், ஒரு உறவை இங்கே விட்டுவிட்டு மறு உறவுக்காக வேண்டி உடைப்பதற்கு சென்றவர்கள் 4 நிமிடத்திலே தீக்கிரையாக்கி பலியான அந்த காட்சிகள் நமக்கு என்ன உணர்த்துகிறது? அல்லாஹ் அவருடைய குடும்பங்களுக்கு அல்லாஹ் ஆறுதலை வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம். இருக்கிற வரைக்கும் குடும்ப லைஃப்பை நாம் எப்படியாவது, சில கசப்புகள், சில ஏற்றத்தாழ்வுகள், அது கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கட்டும், சகோதரர்களுள்ளாக இருக்கட்டும், யாருக்குள்ள வேணா இருக்கட்டும், சில மனக்கசப்புகள் நம்மக்கிட்ட வரும். அப்படி வந்தாலும் அவங்க ஹயாத்தாக இருக்கிற வரைக்கும் நாம் உறவை பேணி வாழ்ந்தால்தான் அது குடும்ப உறவை பேணி வாழ்ந்ததாக முடியுமே தவிர, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜனாசாவை பார்த்து அழுகிறதுனால எந்த பயனும் இல்லை என்ற ஒரு முக்கிய செய்தியை இந்த நேரத்திலே உறவுகளுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துகின்ற பல செய்திகளை நாம் பார்த்தோம். ஆம் சகோதரிகளே, கடந்து போய்விட்டது. நிகழ்வுகாலம் என்பதுதான் நிஜம். வருங்காலம் எப்படி இருக்கும்னு நான் சொல்ல முடியாது. இந்த கூட்டத்திலே இருக்கக்கூடிய எத்தனையோ கணவன்மார்கள் மனைவியோடு பிணக்காக இருப்பார்கள். இந்த கூட்டத்திலே இருக்கக்கூடிய எத்தனையோ சகோதரர்கள் தன் சகோதரரோடு பிணக்காக இருப்பார்கள். இந்த கூட்டத்திலே இருக்கக்கூடிய எத்தனையோ பெரியவர்கள் தன் பெற்றோர்களை பேணாமல், பெற்றோர்களிடத்தில் ஏதோ கடமைக்கு பெற்றுட்டாங்கன்னு சொல்லி மாதத்துக்கு காசை மட்டும் கொடுத்துட்டு எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லாமல் இருக்கக்கூடிய எத்தனையோ குழந்தைகள் இன்றைக்கு இருக்கத்தான் செய்கிறார்கள். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், கடந்து போயிருச்சு. நிகழ்காலம் என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியம். குடும்ப உறவுகளை நாம் பேணி வாழ்வோம். குடும்ப உறவுகள் தவறி போனதுக்கப்புறம் நாம் 1000 லிட்டர் கண்ணீர் வடித்தாலும் அதில் எந்த பயனும் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு குடும்ப உறவுகளோடு இணக்கமாக வாழ்வோம், இறை அருளை பெறுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தல்வானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்தி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நம்மளுடைய பள்ளிவாசலில் பல மாதங்களாக மார்க்க விஷயங்களில் ரொம்ப துடிப்புடன் பல சேவைகள் செய்து கொண்டிருக்கிறோம். இளைஞர்கள் எல்லாம் ஒரு நல்ல சிந்தனையோடு ஒருங்கிணைந்திருக்கிறார்கள். அந்த வரிசையில் நாளைக்கு நம்ம பள்ளியில் மக்ரிபுக்கு பிறகு மார்க்க நிகழ்ச்சி ஒன்று நடக்கவிருக்கிறது. பெண்கள் ஆண்கள் திரளாக அவசியமாக கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.